இன்றைக்கி நம்ம கேரட் கீர் தான் பண்ண போகிறோம். ரொம்ப நாளாக ஒரு 2 கேரட் மட்டும் ஃப்ரிட்ஜில் இருந்துகிட்டே இருந்தது. அதை வச்சு என்னடா பண்ணலான்னு யோசிச்சுட்டே இருந்தேன். அப்போ தான் திடீர்னு இந்த ஐடியா வந்துச்சு. ஓகே, கேரட் கீர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இது ரொம்பவே டேஸ்டியாகவும் வந்திருந்து. கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் எல்லோரும். அதுக்கு நம்ம இப்போ ஃபஸ்ட்டு 2 கேரட்டை திருவி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ ஒரு பேன் அடுப்பில் வச்சு அதில் ஒரு ஸ்பூன் கீ சேர்த்துக்கலாம். அது கூட நம்ம திருவி வச்ச கேரட் ஆட் பண்ணிக்கலாம். அதை லைட்டாக சாட் பண்ணி விட்டுட்டு நமக்கு தேவையான அளவு மில்க் ஊற்றிக்கலாம். அந்த கேரட் வேகிறதுக்கு தேவையான மில்க் மட்டும் ஊற்றிக்கலாம். ஊற்றி ஒரு மூடி போட்டு வேக வச்சிடலாம். இப்போ அது சீக்கிரமே வெந்துடும். வெந்ததுக்கப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு அதை கூல் டவுன் பண்ணிடலாம். நான் ஏற்கனவே சோக் பண்ணி வச்சுருக்கேன் ஆல்மண்ட்ஸ் அண்ட் கேஷ்யூஸ். அதை மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு நம்ம ஆற வச்சுருந்த அந்த கேரட்டையும் சேர்த்துடலாம். இதை இப்போ நம்ம நல்லா அரைச்சிட்டு வந்தாச்சு. இப்போ இதை நம்ம ஒரு பேனில் சேர்த்துடலாம். இப்போ நம்ம கீர் கன்சிஸ்டன்சிக்கு தேவையான அளவு பால் ஊற்றி மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இப்போ நம்ம இனிப்புக்கு தேவையான அளவு கண்டென்ஸ் மில்க் ஊற்றிக்கலாம். அது இல்லைன்னா சுகர் கூட ஆட் பண்ணிக்கலாம். இப்போ எல்லாம் சேர்த்து கலந்து விட்டுட்டு அது ஒரு கொதித்த உடனே ஆஃப் பண்ணி கூல் டவுன் பண்ணி விட்டு நம்ம சர்வ் பண்ணால் கேரட் கீர் ரெடி.